Hello friends, welcome to Rajavali Education channel. For 12th Chemistry-SamacheerKalvi Electrochemistry இந்த Nernst equation பார்க்க போறோம். Nernst equationனா என்னன்னா ஒரு செல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு redox reactionல இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த ஸ்பீசிஸோட ஆர் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா Nernst equation சொல்றோம். இப்போ நம்ம ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்க போறோம். இதுல வந்து கண்டிஷன் என்னன்னா அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம்ல இருக்கணும். இப்போ ஏயும் பியும் இதுல ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ், சியும் டியும் ப்ராடக்ட் மாலிகூல்ஸ். எக்ஸ், ஒய், எல், எம் ஆர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏ, பி, சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. லாஸ்ட் இயர் நீங்க ஈக்லிபிரியம் சாப்டர்ல குவேஷன் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ Q is equal to concentration of product divided by concentration of reactant நீங்க derive பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல டெல்டா G equal to டெல்டா G0 plus RT ln Qன்னு derive பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டெல்டா G that is gives free energyக்கும் E செல்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னா டெல்டா G equal to மைனஸ் NF E செல். அதே மாதிரி டெல்டா G0 நம்ம சொல்லலாம் டெல்டா G0 equal to மைனஸ் NF E0 செல். இப்போ இந்த டூ வேல்யூஸையும் நம்ம இந்த அபோவ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் NF E செல் equal to மைனஸ் NF E0 செல் பிளஸ் RT ln Qன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம நெகட்டிவ் தட் இஸ் மைனஸ் NF ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ E செல் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் RT பை NF ln Qன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த எல்என்னை லாகா கன்வெர்ட் பண்றதுக்கு 2.303 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர், எஃப் ஃபாரடே 1 ஃபாரடே இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன கண்டிஷன்னா 25 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ அப்போ டி மற்ற வேல்யூஸ் எல்லாம் நீங்க டைரக்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. டி மட்டும் 0 டிகிரி செல்சியஸ்னா 273 கெல்வின். ஸோ கண்டிஷன் இங்கே 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ அதனால 273யோட 25 ஆட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் 298 கெல்வின் கிடைக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா E cell equal to E0 cell minus 0.0591 by N log Q. இந்த வேல்யூவை அதாவது இந்த ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ Q குவாஷியன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் நான் ப்ரீவியஸ்ல சொன்னது. ஒரு செல் பொட்டன்ஷியலுக்கும் அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றோம். இதுதான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஓரளவு உங்களுக்கு அதில் கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.